ஒரு வயதான பெண்மணி இருந்தார். அவளுக்கு 7 மகன்கள் இருந்தனர். அவர்களில் 6 பேர் கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தனர். ஒருவர் சோம்பேறியாகவும் வேலை செய்யாமலும் இருந்தார். அந்த வயதான பெண் 6 மகன்களுக்கும் உணவு சமைத்து உணவளிப்பாள். எஞ்சியிருக்கும் அனைத்தையும் அவள் 7வது மகனுக்கு பரிமாறுவாள். இளைய மகன் அப்பாவி. இதை அவன் அறிந்திருக்கவில்லை. ஒரு நாள் அவன் தன் மனைவியிடம், பார், என் அம்மா என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்று கேட்டான். அவள், ஏன் கூடாது, எல்லோருடைய மீதியையும் உனக்கு சாப்பிட கொடுக்கிறாள். அவன், என்ன, அப்படி எப்படி இருக்க முடியும்? கண்கள் பார்க்கும் வரை நீ சொல்வதை என்னால் நம்ப முடியாது. மனைவி சிரித்துக்கொண்டே, நீ இதை ஒரு முறை பார்த்தால் நம்புவாயா என்றாள். சில நாட்களுக்கு பிறகு வீட்டில் ஒரு திருவிழா நடந்தது. 7 வகையான உணவுகளும் லட்டுகளும் தயார் செய்யப்பட்டன. உண்மையை அறிய தலைவலிக்கு ஒரு சாக்குப்போக்கு சொல்லிவிட்டு சமையல் அறைக்கு சென்று ஒரு மெல்லிய துணியால் முகத்தை மூடிக்கொண்டு படுத்துக்கொண்டு அதன் வழியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். 6 சகோதரர்களும் உணவிற்காக சமையலறைக்குள் வந்தனர். தனது தாய் அவர்களுக்காக அழகான இருக்கைகளை விரித்து 7 வகையான உணவுகளை அவர்களுக்கு பரிமாறியிருப்பதைக் கண்டான். அவள் அன்புடன் அவர்களுக்கு உணவை பரிமாறினாள். அவன் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். 6 சகோதரர்களும் தங்கள் உணவை சாப்பிட்டுவிட்டு எழுந்தார்கள். தாய் தங்கள் தட்டிகளில் இருந்து மீதமுள்ளவற்றையும் லட்டின் துண்டுகளையும் எடுத்து அதிலிருந்து ஒரு லட்டு தயாரித்தாள். மிச்சமிருந்த உணவுப் பொருள்களை சுத்தம் செய்த பிறகு அம்மா மகனை அழைத்தாள். எழுந்திரு மகனே, 6 சகோதரர்களும் சாப்பிட்டுவிட்டு போய்விட்டார்கள். நீ மட்டும்தான் இருக்கிறாய். எழுந்திரு. எப்போது சாப்பிடுவாய்? அவன், அம்மா, எனக்கு உணவு வேண்டாம், நான் வெளியூர் போகிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தான். அம்மா, நாளைக்கு போக திட்டமிட்டால் இன்றே போ என்றாள். அவன் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு நான் இன்றுதான் போகிறேன் என்றான். இப்படி சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான். வீட்டை விட்டு வெளியேறும் போது அவன் மனைவியை நினைத்து கூர்ந்தான். அவள் மாட்டுத் தொழுவத்தில் மாட்டு சாணம் சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அவன் அங்கு சென்று, நான் சிறிது காலம் வேறு நாட்டிற்கு செல்கின்றேன், நீ சூதானமாக இரு, உன் கடமையை செய் என்றான். அவன், என்னிடம் இந்த மோதிரம் மட்டும்தான் இருக்கிறது, வேறொன்றுமில்லை, இதை எடுத்துக்கொண்டு உன் நினைவு பொருளாக ஏதாவது கொடு என்றான். அவள், என்னிடம் என்ன இருக்கிறது, இந்த கை நிறைய மாட்டு சாணம் மட்டும்தான் என்னிடம் இருக்கிறது என்றாள். இப்படி சொல்லி அவள் தன் கைகளில் மாட்டு சாணத்தை அவன் முதுகில் ஒரு அடையாளமாக வைத்தாள். அவன் சென்று விட்டான். நடந்தே சென்று தொலைதூர நிலத்தை அடைந்து அங்கு ஒரு வியாபாரியின் கடையை அடைந்தான். அங்கு சென்று, சகோதரரே, என்னை உங்கள் வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றான். அந்த வியாபாரிக்கு ஒரு வேலைக்காரன் தேவைப்பட்டதால் அவனை அங்கேயே தங்க சொன்னான். அவன் வியாபாரியிடம், எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவீர்கள் என்று கேட்டான். அதற்கு வியாபாரி பதிலளித்தார், நீ எப்படி வேலை செய்கின்றார் என்று பார்த்த பிறகு உனக்கு சம்பளம் வழங்கப்படும். காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரை வேலை செய்தார். சில நாட்களில் பரிவர்த்தனைகள், கணக்குகள், வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்தல் மற்றும் அனைத்து வேலைகளையும் நிர்வகித்தார். வணிகரிடம் 7 முதல் 8 ஊழியர்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அவர் மிகவும் புத்திசாலி. அவரது வேலையை பார்த்த தொழிலதிபர் 3 மாதங்களுக்குள் லாபத்தில் 50% பகிர்ந்து கொள்ள அவரை தனது கூட்டாளியாக ஆக்கினார். 12 ஆண்டுகளில் அவர் ஒரு பிரபலமான தொழிலதிபரானார். உரிமையாளர் அனைத்து வேலைகளையும் தனது தோள்களில் விட்டுவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார். இப்போது மருமகளுக்கு என்ன ஆயிற்று? தயவு செய்து கேளுங்கள். மாமியாரும் மாமனாரும் அவளை மிகவும் தொந்தரவு செய்ய தொடங்கினர். வீட்டு சுமை முழுவதும் அவள் மீது சுமத்தப்பட்டது. காட்டிலிருந்து விறகு சேகரிக்கவும் அவளை அனுப்பினார்கள். இந்த காலகட்டத்தில் சப்பாத்தி தயாரிக்கப்படும் தானியங்களின் உமி அகற்றப்பட்டு ரொட்டி தயாரிக்கப்பட்டு அவளுக்கு வைக்கப்பட்டது. உடைந்த தேங்காய் ஓட்டில் தண்ணீர் சேமிக்கப்பட்டது. இப்படியே நாட்கள் கடந்தன. ஒரு நாள் வழியில் விறகு சேகரிக்க சென்றபோது சந்தோஷி மாதா விரதம் இருந்த பல பெண்களை சந்தித்தாள். அவள் அங்கே நின்று கதையை கேட்டாள். பின்னர் அவர்களிடம், சகோதரிகளே, நீங்கள் எந்த கடவுளுக்காக இந்த விரதத்தை செய்கின்றீர்கள்? இந்த விரதத்தை செய்வதால் என்ன பலன் கிடைக்கும்? இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டிய விதிகள் என்ன? இந்த விரதத்தின் சடங்குகளை நீங்கள் எனக்கு விளக்கினால் நான் உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவளாக இருப்பேன் என்று கேட்டாள். அப்பொழுது அதிலிருந்த ஒரு பெண்,
விளக்க தொடங்கினாள். கேளுங்கள், இது சந்தோஷி மாதாவின் விரதம். சந்தோஷி என்ற பெயரை சொன்னாலே வறுமை நீங்கும், செல்வம் செழிக்கும், எல்லா கவலைகளும் நீங்கி வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். மலடி பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள். கணவர் வீட்டை விட்டு வெளியே வேலை செய்ய சென்றிருந்தால் உடனடியாக திரும்பி வருவார். திருமணமாகாத பெண்கள் தங்களுக்கு விருப்பமான கணவர்களை பெறுவார்கள். நீண்ட காலமாக நிலவும் நீதிமன்ற வழக்குகள் நிறைவாக தீர்க்கப்படும். வீட்டில் சண்டைகள் இருந்தால் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். வீட்டில் செழிப்பும் இருக்கும். பணமும் நிலவும் கிடைக்கும். நோய் நீங்கும். இதனால் உங்கள் மனதில் இருக்கும் எந்த ஆசையும் இந்த சந்தோஷி மாதாவின் ஆசீர்வாதத்தால் நிறைவேறும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த விரதத்தில் வெல்லமும் வறுத்த கடலையும் பிரசாதமாக வைக்க வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதமிருந்து ஒரே ஒரு நேரம்தான் உணவு உண்ண வேண்டும். இந்த கதையை கேளுங்கள் அல்லது படியுங்கள். இடைவேளை கூடாது. தொடர்ந்து விதிகளை பின்பற்றி விரதமிருங்கள். கதையை கேட்க யாரும் இல்லை என்றால் நெய்யால் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கவும் அல்லது தண்ணீருடன் கூடிய பாத்திரத்தை உங்கள் முன் வைத்து கதையை படிக்கவும். ஆனால் விதி மீறப்படக்கூடாது. விதியை கண்டிப்பாக தொடர வேண்டும். ஆசை நிறைவேறியதும் உத்தியாபனம் செய்யலாம். இந்த நாளன்று தயிர், மோர், எலுமிச்சை, தக்காளி, ஊறுகாய் இந்த மாதிரியான புளிப்பு பொருள்களை சாப்பிடக்கூடாது. இதை கேட்ட பின் அவள் அங்கிருந்து சென்று விட்டாள். வழியில் தான் சேகரித்த விறகுகளை விற்று அந்த பணத்தில் வெல்லம் மற்றும் வறுத்த கடலை வாங்கி சந்தோஷி மாதாவின் விரதத்திற்கு தயார் செய்தாள். நடந்து செல்லும் பொழுது ஒரு கோவிலை கண்டாள். இது யாருடைய கோவில் என்று விசாரிக்க ஆரம்பித்தாள். எல்லோரும் இது சந்தோஷி மாதாவின் கோவில் என்று சொல்ல தொடங்கினர். இதை கேட்டதும் அவள் உள்ளே சென்று அன்னையின் காலடியில் விழுந்தாள். அவள் சந்தோஷி மாதாவின் காலை பிடித்து கொண்டு, அம்மா, நான் ஒரு அறிவற்ற பெண். இந்த விரதத்தை எப்படி செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. நான் மிகவும் மகிழ்ச்சியற்றவள். ஏமா, உலக தேவியே, தயவு செய்து என் துரதிர்ஷ்டத்தை நீக்குங்கள். நான் உங்கள் தங்குமிடத்திற்கு வந்துள்ளேன். அம்மாவிற்கு இரக்கம் வந்தது. ஒரு வெள்ளிக்கிழமை கடந்து விட்டது. அடுத்த வெள்ளிக்கிழமை யாரோ ஒருவர் தனது கணவரிடமிருந்து ஒரு கடிதத்தை கொண்டு வந்தார். 3வது வெள்ளிக்கிழமை அவர் அனுப்பிய பணத்தை பெற்றாள். இதை பார்த்து மூத்த மைத்துனரும் அவரது மனைவியும் முகம் சுளித்தனர். இவ்வளவு நாட்களில் இவ்வளவு பணம் வந்துவிட்டது, என்ன பெரிய விஷயம்? கடிதம் வருகிறது, பணம் வருகிறது, அது நம் அனைவருக்கும் நல்லது. இவ்வாறு கூறி கண்ணீர் நிறைந்த கண்களுடன் அவள் சந்தோஷி மாதா கோவிலுக்கு சென்று மாதேஸ்வரியின் காலடியில் அழ ஆரம்பித்தாள். அம்மா, நான் எப்போது பணம் கேட்டேன்? பணத்தால் எனக்கு என்ன வேலை இருக்கிறது? என் கணவருடன் எனக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவரை மீண்டும் பார்த்து அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்துள்ளேன். பின்னர் அந்த தாய் மகிழ்ச்சி அடைந்து, போ மகளே, உன் கணவர் வருவார் என்றாள். இதை கேட்ட அவள் மகிழ்ச்சியடைந்து வீடு திரும்பி தன் வேலையை செய்ய தொடங்கினாள். இப்போது சந்தோஷி அம்மா யோசிக்க ஆரம்பித்தாள். நான் இதை அப்பாவி பெண்ணிடம் சொன்னேன். ஆனால் அவளுடைய கணவன் எங்கிருந்து வருவார்? அவர் தனது கனவில் கூட அவளை நினைவில் கொள்வதில்லை. நான் அவருக்கு நினைவூட்ட அவரிடம் செல்ல வேண்டும். இந்த வழியில் சந்தோஷி மாதா அவன் கனவில் சென்று, மகனே, நீ தூங்குகிறாயா அல்லது விழித்திருக்கிறாயா? அவன் பதிலளிக்கிறான், அம்மா, நான் தூங்கவும் இல்லை, விழித்திருக்கவும் இல்லை. தயவு செய்து எனக்கு என்ன அறிவுறுத்த விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள். அம்மா, உனக்கு குடும்பம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்க ஆரம்பித்தாள். எனக்கு எல்லோரும் இருக்கிறார்கள் அம்மா, அப்பா, மனைவி, எனக்கு குறைவே இல்லை என்று பதிலளித்தான். அம்மா, அப்பாவி மகனே, உன் மனைவி நிறைய சிரமப்படுகிறாள். உன் அப்பா அம்மா அவளுக்கு நிறைய சிரமம் கொடுக்கிறார்கள். நீ அவளை பற்றி விசாரிக்க வேண்டும் என்றாள். எனக்கு தெரியும், ஆனால் நான் எப்படி திரும்பி செல்வது? இது வேறொரு நாடு. வாங்குவதற்கும் விற்பதற்கும் வரம்பு இல்லை. அம்மா, நான் சொல்வதை கேளுங்கள். காலையில் குளித்த பிறகு சந்தோஷி மாதாவின் நாமத்தை சொல்லி நெய்யில் விளக்கேற்றி பிறகு கடையில் போய் உட்காருங்கள். கடையில் இருக்கும் அனைத்து சாமான்களும் மாலைக்குள் விற்று செல்வ குவியல்கள் உருவாகும் என்று சொல்ல தொடங்கினார். இப்போது அவர் அதிகாலையில் எழுந்து தனது நபர்களிடம் தனது கனவை பகிர்ந்து கொண்டார். அவர்கள் அனைவரும் அவரிடம், கனவுகள் ஏதேனும் நனவாகுமா என்று கேட்டார்கள். உண்மையா பொய்யா என்று சந்தேகப்படுவதற்கு பதிலாக கடவுள் கட்டளையிட்டதை பின்பற்றினால் நீங்கள் எதையும் இழக்கவா போகிறீர்கள்? இப்பொழுது முதியவர் சொல்வதை கேளுங்கள். குளித்த பிறகு சந்தோஷி மாதாவிடம் பிரார்த்தனை செய்து நெய் தீபமேற்றி கடையில் சென்று உட்காருங்கள் என்றார். சிறிது நேரத்தில் அவர் என்ன பார்க்கிறார்? கடன் வாங்கியவர்கள் பணத்தை திருப்பி தர தொடங்கினர்.
கடன் கொடுத்தவர்கள் தங்கள் பணத்தை திருப்பி பெற தொடங்கினர். மக்கள் பங்குகளை ரொக்கமாக மட்டுமே வாங்க தொடங்கினர். மாலைக்குள் அவர் ஏராளமான செல்வத்தை சேகரித்தார். அவர் மனதில் தொடர்ந்து சந்தோஷி மாதாவின் பெயரை சொல்லிக்கொண்டு அதிசயத்தை பார்த்தார். மகிழ்ச்சி அடைந்த அவர் நகைகள், துணிகள் மற்றும் தனது வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டிய பொருட்களை வாங்கினார். இங்கே வேலையை முடித்துவிட்டு உடனடியாக தனது சொந்த ஊருக்கு புறப்பட்டார். அங்கே மனைவி விறகு சேகரிக்க காட்டுக்கு சென்று இருக்கிறாள். திரும்பி வரும் பொழுது சந்தோஷி மாதா கோவிலில் ஓய்வெடுத்தாள். இதுதான் அவள் தினமும் ஓய்வெடுக்கும் வழக்கமான இடம். சந்தோஷி மாதா அவளிடம், உன் கணவர் வீட்டிற்கு போய் சென்று விட்டார், நீ ஓய்வெடுத்த பிறகு வீட்டிற்கு செல் என்று கூறினார். சமயத்தில் அவன் தன் வீடை சென்று அடைந்து அனைவரையும் அன்புடன் சந்தித்தான். அதே நேரத்தில் மனைவி விறகு கட்டை தலையில் வைத்து கொண்டு வீடு சென்று சேர்ந்தாள். மாமியாரை 3 குரல் கொடுத்து அழைத்தாள். உமி ரொட்டியை கொடு, உடைந்த தேங்காய் ஓட்டில் தண்ணீர் கொடு, இன்று யார் வந்திருக்கிறார் என்று சத்தமாக கேட்டாள். இதை கேட்ட மாமியார் தான் செய்த அனைத்து பிரச்சனைகளையும் மறைக்க, மருமகளே ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டாள். முகத்தை சுரித்து கொண்டு, பரவாயில்லை அம்மா, நான் உங்களையும் பார்த்திருக்கின்றேன், அவளையும் பார்த்திருக்கின்றேன். இப்பொழுது நான் உங்களுடன் வாழ விரும்பவில்லை. இன்னொரு வீட்டின் சாவியை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டான். அப்பொழுது சாவி மூட்டையை பலவந்தமாக எறிந்தாள். அவன் சாவியை எடுத்துக்கொண்டு அடுத்த வீட்டிற்கு சென்றான். 3வது மாடியில் உள்ள அறையில் திறந்ததும் அவன் எல்லா பொருட்களையும் சரி செய்தான். ஒரே நாளில் வீடு ஒரு ராஜாவின் அரண்மனை போல அலங்கரிக்கப்பட்டது. அடுத்த வெள்ளிக்கிழமை வருகிறது. அவள் தன் கணவரிடம், நான் சந்தோஷி மாதா விரதத்தின் உத்தியாபனம் செய்ய வேண்டும் என்று கோருகிறாள். அவளுடைய கணவர், மிகவும் நல்லது, அதை மகிழ்ச்சியுடன் செய் என்றார். அவள் தன் மூத்த மைத்துனர்களின் மகன்களை மதிய உணவிற்கு அழைக்க சென்றாள். அவள் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் மற்ற நடுத்தர மைத்துனி தன் மகனுக்கு, பாருங்க, நீங்க எல்லோரும் புளிப்பு சாப்பாட்டை கேட்கிறீங்க, அதனால அவளுடைய உத்தியாபனம் முழுமையடையாது என்று கற்றுக் கொடுக்கிறாள். சிறுவர்கள் மதிய உணவிற்கு வந்தார்கள். அவர்கள் வயிற்றுக்கு இதமான கீர் சாப்பிட்டார்கள். ஆனால் அம்மா சொன்ன வார்த்தையை நினைவிற்கு வந்தன. எங்களுக்கு ஏதாவது புளிப்பு கொடுங்கள், எங்களுக்கு கீர் சாப்பிட பிடிக்காது, அதை பார்த்து எங்களுக்கு சங்கடமாக இருக்கிறது. மருமகள், யாருக்கும் புளிப்பு எதுவும் கிடைக்காது, இது சந்தோஷி மாதாவின் பிரசாதம் என்று சொல்ல ஆரம்பித்தாள். சிறுவர்கள் எழுந்து நின்று பணம் கொடுங்கள் என்றார்கள். அப்பாவி மருமகள் எதுவும் அறியாமல் அவர்களுக்கு பணம் கொடுத்தாள். அந்த நேரத்தில் சிறுவர்கள் பிடிவாதமாக புளி வாங்கி சாப்பிட ஆரம்பித்தனர். இதை கண்ட சந்தோஷி மாதா கோபத்தில் எழுந்தாள். ராஜாவின் வீரர்கள் அவளுடைய கணவரை கைது செய்து அழைத்து சென்றனர். சகோதரர்களும் மைத்துனிகளும் எப்போதும் கொள்ளையடிப்பவன், அவன் சேர்த்த எல்லா செல்வங்களும் இந்த மாதிரிதான் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று பொய்யான அறிக்கைகளை சொல்லத் தொடங்கினர். ராஜாவின் வீரர்கள் அவனை அழைத்து சென்றனர். இப்போது அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அனைவரின் பேச்சையும் கேட்டு மனைவியால் தாங்க முடியவில்லை. அழுது கொண்டே சந்தோஷி மாதாவின் கோயிலுக்கு சென்றாள். அவள், அம்மா, ஏன் சிரிக்க வைத்து ஒரே நிமிடத்தில் அழுக வைக்கின்றீர்கள் என்று கேட்டாள். மகளே, நீ இவ்வளவு சீக்கிரம் எல்லா விதிகளையும் மறந்து விட்டாய். உத்தியாபனம் செய்த போது தவறு நடந்து விட்டது. அம்மா, நான் விரத விதியை மறக்கவில்லை, எந்த பாவமும் செய்யவில்லை. பையன்கள் என்னை மறக்க செய்தார்கள். அவர்கள் என்னிடம் பணம் வாங்கி புலி சாப்பிட்டு விடுவார்கள் என்று அறியாமல் பணத்தை கொடுத்து விட்டேன். என்னை மன்னியுங்கள் அம்மா என்று அவள் அழுகத் தொடங்கினாள். நான் மீண்டும் உங்கள் உத்தியாபனம் செய்வேன். இந்த முறை எந்த தவறும் நடக்காமல் நான் பார்த்து கொள்வேன் என்று மன்னிப்பு கேட்டாள். ஓ மகளே, உன் கணவர் வழியில் வருவதை காண்பாய் என்றாள். அவள் அங்கிருந்து சென்று வழியில் தன் கணவனை கண்டாள். ராஜா உங்களை ஏன் பிடித்து செல்ல சொன்னார் என்று கேட்க தொடங்கினாள். சம்பாதித்த செல்வம் எல்லாம் எப்படி என்று கேட்பதற்காக ராஜா என்னை அழைத்து வர செய்தார். சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் வெள்ளிக்கிழமை வந்தது. அவள் தன் கணவரிடம் சொன்னாள், நான் மீண்டும் ஒருமுறை சந்தோஷி மாதா உத்தியாபனம் செய்ய விரும்புகிறேன். அவள் மீண்டும் தன் அன்னிமார்களின் மகன்களை அழைக்க சென்றாள். மைத்துனிகள் அவளை கேலி செய்து, மகன்களுக்கு நீங்கள் அனைவரும் ஆரம்பத்தில் புளிப்பு மட்டுமே கேட்பீர்கள் என்று கற்பிக்க தொடங்கினர். சிறுவர்கள், எங்களுக்கு கீர் சாப்பிட பிடிக்காது, எங்களுக்கு சங்கடமாக இருக்கிறது, எங்களுக்கு ஏதாவது புளிப்பு கொடுங்கள் என்று சொல்லத் தொடங்கினர். அவள், உங்களுக்கு புளிப்பு எதுவும் கிடைக்காது, நீங்கள் விரும்பினால் மட்டும் சாப்பிடுங்கள் என்றாள். பின்னர் அவள் பிராமணனின் மகன் அழைத்து அவர்களுக்கு உணவளிக்க தொடங்கினாள்.
பணத்திற்கு பதிலாக அவள் ஒவ்வொரு வாழைப்பழம் கொடுத்தார். இது சந்தோஷி மாதாவை மகிழ்விக்க செய்தது. அவளுக்கு சந்திரனை போன்ற ஒரு மகன் பிறந்தான். தன் மகனை தினமும் அழைத்து கொண்டு சந்தோஷி மாதா கோவிலுக்கு செல்வாள். அவள் தினமும் வருகிறாள். இன்று நான் ஏன் அவள் வீட்டிற்கு சென்று இந்த சாக்கில் அவளை பார்க்க கூடாது என்று அம்மா நினைத்தாள். அவ்வாறு யோசித்துக் கொண்டே மாதா சந்தோஷி ஒரு பயமுறுத்தும் உருவத்தை எடுத்தாள். வெள்ளம் மற்றும் பருப்புடன் மெல்லிய முகத்தை உருவாக்கி அதன் மேல் கொம்புகள் மற்றும் கொசுக்கள் சுற்றி திரிந்தன. வாசலில் உட்கார்ந்து இருந்த மாமியார் சந்தோஷி மாதாவை பார்த்தவுடன் கத்தத் தொடங்கினாள். பொல்லாத சூனியக்காரி வருகிறாள், சிறுவர்களே அவளை விரட்டுங்கள், இல்லையெனில் அவள் யாரையாவது சாப்பிட்டு விடுவாள் என்று கத்தத் தொடங்கினார். சிறுவர்கள் பயந்து ஜன்னல்களை மூடத் தொடங்கினர். மருமகள் ஒரு துளை வழியாக பார்த்து கொண்டிருந்தாள். கோபமான குரலில் அவள் கத்தினாள், சந்தோஷி மாதா என் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். இதற்கிடையில் எல்லா இடங்களிலும் சிறுவர்களாக தோன்ற ஆரம்பித்தனர். அவள், அம்மா, நான் கடைபிடிக்கும் விரதம் அதே சந்தோஷி மாதா தான் இவர். இவ்வாறு கூறி வீட்டின் அனைத்து கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்தாள். அனைவரும் சந்தோஷி மாதாவின் கால்களை பிடித்து, ஹே மாதா, நாங்கள் முட்டாள்கள், பாவிகள், உங்கள் விரதத்தின் விதிகள் எங்களுக்கு தெரியாது. உங்கள் விரதத்தை கெடுத்து நாங்கள் மிக பெரிய தவறு செய்தோம். ஹே ஜகத் ஜனனி, உலகத்தாயே, எங்கள் தவறை மன்னியுங்கள் என்று பிரார்த்தனை செய்தார்கள். இதனால் தாய் மகிழ்ச்சி அடைந்தாள். அனைவரையும் ஆசீர்வாதம் செய்து அங்கிருந்து சந்தோஷி மாதா காணாமல் சென்று விட்டார். இதுதான் சந்தோஷி மாதாவின் மகிமை. இந்த விரதத்தை வைப்பவர்கள், விரதத்தை கேட்பவர்கள் அனைவருக்கும் சந்தோஷி மாதா அருளை அளிப்பார். நீங்களும் சந்தோஷி மாதாவின் விரதத்தை பின்பற்றி அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெறுங்கள் என்று கூறி இந்த பதிவை இங்கே முடித்துக் கொள்கின்றேன். ஜெய் சந்தோஷிமா.